ஓகே ஓகே டீச்சர். தந்தை மகன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையே இறைவா, இதோ இந்த நேரத்தில் இந்த இறை செய்தியை பயணித்து சொல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே என் மூலம் பேசுகிறீர், உங்கள் வார்த்தை என் ஆவில் ஒலிப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நற்செய்தி பகுதி எதுன்னு பார்த்தா மார்க் 7:14 வரைக்கும் உள்ள வார்த்தைகள். நேத்து ஸ்டெலாஸ்டர் அதை எடுத்தாங்க தொடக்கத்துல. இதோட ஹெட்டிங் பார்த்தா மூதாதையர் மரபுன்னு வந்திருக்கும். இப்ப இன்னைக்குரிய வார்த்தைகள் நம்ம தியானிப்போம். அதுல நம்ம பார்த்தோன்னா இயேசு மக்கள் கூட்டத்தோட இருக்காரு. அவங்கள நோக்கி அவங்க சொல்லுவதை பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை, மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைய அங்க இருக்க மக்களோட சீடர்களும் இருக்காங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க வீட்டுக்குள்ள வர்றாங்க. அந்த கூட்டத்துல இருந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப சீடர் கேக்குறாங்க, எங்களுக்கு இது புரியல, இது கேக்குறாங்க இந்த உண்மையை பற்றி. அப்ப ஜீசஸ் இயேசு திரும்ப அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படின்னு சொல்லிட்டு. அதுல அதை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவர் இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கங்க. வசனத்தை நீங்க அப்புறம் எடுத்து நீங்க மெடிடேட் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கர் 5:23. 1 தெசலோனிக்கர் 5:23. இந்த வார்த்தையின்படி பார்த்தா நம்ம மனிதரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, உடல், ஆன்மா, ஆவி. உடல், ஆன்மா, ஆவி. இப்ப இதுல ஜீசஸ் எதை பத்தி முதல்ல பேசுறாங்கன்னா, இந்த உடலை பத்தி பேசுறாங்க. வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்கு சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடும் விடுகிறது என்றார். இப்ப இது என்ன சொல்றாருன்னா, நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே வெளியில இருந்து நம்ம சாப்பிடுற உணவு எங்க போகுது? நம்ம வயிற்றுக்குள்ள போய் கழிப்பிடத்துக்கு போகுது. அது ஆனா அது எந்த வகையிலையும் உங்களை தீட்டுப்படுத்தாது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை, அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயனவென்று குறிப்பிட்டார். அவர் குறிப்பிடுறாரு, முக்கியமா இம்பார்ட்டன்ஸ் பண்ணி சொல்றாரு, எல்லா உணவுகளும் தூயனதான் குறிப்பிடுறாரு. இந்த இடத்துல நம்ம இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஜீசஸ் கொடுக்கல. என்னன்னா, நீ வெளியில இருந்து உள்ள வர்றது கழிப்பிடத்துக்கு போயிரும், அது முக்கியம் கிடையாது. எல்லா உணவும் நம்ம தொடக்க நூல்ல பாக்குறோம், கடவுள் படைச்சதுக்கு அப்புறம் விதை தரும் செடிகள், பழங்கள் எல்லாத்தையும் நமக்கு நடமாடும் உணவுல எல்லாத்தையும் நமக்கு உணவா கொடுத்திருக்காரு. அப்ப எல்லாமே தூயனதுதான், எதுவுமே தீட்டுப்பட்டது கிடையாது, எல்லாமே தூயது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த மூதாதையர் மரபு, நம்மளோட மூதாதையர் இருந்தது இல்ல, பிற இனத்தாரை பார்த்து நிறைய நம்ம பழக்கம். ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? அதை விட்டு எல்லாமே எதை செய்யறோமோ அதெல்லாம் இறைவார்த்தைக்கு முரண்பாடானதான், பாவமானதான். இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய பழக்க வழக்கங்களை நம்ம பிற இனத்தார்ல இருந்து நமக்குள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தா, இந்த நாள்ல இதை சாப்பிடக்கூடாது, இந்த உணவு இதை சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த உடல்ல உள்ள போய் கழிப்பிடத்துக்கு போகக்கூடிய இந்த விஷயங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனா ஜீசஸ் இதை நீங்க பெருசாவே நினைக்காதீங்கன்றார். இதை விட்டுருங்க, நீங்க என்ன செய்யணும், எல்லாமே உங்களுக்கு தூயதான் நான் கொடுத்துட்டேன். நம்ம அப்ப எல்லா உணவும் நமக்கு நன்மையானதான். ஜீசஸ் இந்த ஒரு வார்த்தை போதும், எல்லா உணவும் எனக்கு தூயனது, அதுக்கு நன்றி சொல்லி அதை பிளஸ் பண்ணி நான் சாப்பிடும்போது எனக்கு நன்மையானதா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். சோ எந்த ஒரு நம்ம மரபு அதுல நம்ம நிறைய எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்ப நிறைய நேரத்துல ஃபாஸ்டிங் இருக்கிறது, இந்த நாள்ல இருக்கணும், இந்த உணவை இன்னைக்கு சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இது அது, இதெல்லாம் என்னைக்குமே நமக்கு இறைவார்த்தையில கிடையாது, அப்படி சொல்லவே கிடையாது ஜீசஸ். அப்ப ஜீசஸ் நமக்கு என்ன சொல்றாரு? இதெல்லாம் நம்ம சில விஷயங்கள் திருச்சபைக்கு சொல்லி இருக்கிறது, அது எப்படி சொல்லியிருக்குன்னா நமக்கு நம்பிக்கை மிகுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நமக்கு படிப்பினைகள் கொடுத்துருக்காங்க. ஆனா அதை விட்டுட்டு நம்ம வேற எதுக்கு போயிடக்கூடாது. அப்ப இந்த இடத்துல நமக்கு தூயன எது எது நம்ம தீட்டுப்படுத்துது, இது எதுவுமே நம்மளை தீட்டுப்படுத்தாது. கடவுள் கொடுக்குற எல்லா உணவும் நமக்கு தூயனதான், இது நமக்கு தெளிவு இருக்கணும். அடுத்து ஜீசஸ் எதுக்கு அடுத்து முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்து, அதாவது மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதான் அவங்களை தீட்டுப்படுத்துன்னு சொல்றாரு. அப்ப இந்த உள்ளங்கிறது இங்க இடத்துல நம்ம ஆன்மாவுல உள்ள ஆன்மாவுல உள்ள இதயத்திலிருந்து வர்றதுதான் என்ன பண்ணுது, நமக்கு உள்ளத்திலிருந்து வர்றதான் நம்மளை தீட்டுப்படுத்துது. அது என்னெல்லாம் பார்த்தா, பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், வரிசையா பார்த்தா இருக்கும். பேராசை, தீச்செயல், இது எல்லாமே வரிசையா கொடுக்கப்பட்டிருக்கு. காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு, இது எல்லாமே தூண்டும் தீய எண்ணங்கள் எங்க இருந்து, உள்ள இருந்து உனக்கு இந்த பாவம் வெளிவருது, இதுதான் உங்களை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி உங்க ஆன்மாவை கரைப்படியக்கூடியது. இதுக்குதான் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஆன்மாவை தான் ஜீசஸ் நம்ம பாக்குறாரு.
நம்ம உடல் அழியக்கூடிய ஒண்ணு அப்ப இல்லையா? அப்ப இந்த ஆன்மாவை கரைப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவர்றது? நம்ம எப்படி பரிசுத்தமா நம்ம ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுதுன்னு நமக்கு தெரியணும். அப்ப இதுக்கான என்னன்னா இதுக்கான ரூட் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது வந்து பாவத்தை மேற்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும்னா, இப்ப நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். கொலை செய்யாதே நம்ம கட்டளைகள் வந்து பழைய ஏற்பாட்டுல முற்காலத்துல சூறப்பட்டது எப்படி, இன்னைக்கு ஜீசஸ் அதை நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுத்திருக்காருன்றது ஏன்னா புதிய ஏற்பாட்டின் மக்கள் இல்லையா? அப்ப பழைய ஏற்பாட்டுல கொலை செய்யாதேன்னு இருக்கும். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காரு? நீ சினம் கொள்ளாத, முட்டாளே அறிவிலியேன்னு சொல்லாது. அப்ப என்னன்னா நீ ரூட்லயே நிப்பாட்டு, தொடக்கத்திலேயே ஸ்டாப் பண்ணு. அது எங்க ஆரம்பிக்குது, அந்த பாவத்தோட ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே ஸ்டாப் பண்ண சொல்றாரு ஜீசஸ் நமக்கு. அப்ப இவ்வளவு அது மாதிரி இப்ப விபச்சாரத்துல வந்து ஒரு பெண்ணு விபச்சாரன்றது பாவம், அதுக்கு கருவாகி தொடர்ந்து பாவம் மாறுது. ஆனா தொடக்கத்துல ஒரு பெண்ணை நோக்குனாலே நீ உள்ளத்துல விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு முடிச்சுட்டேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம எல்லாமே தொடக்கம் முடிவுல தொடக்கத்துல நீ ஸ்டாப் பண்ணு. அப்ப நம்ம சிந்தனையில நம்ம எப்ப சாத்தான் அந்த பாவத்திற்கான தொடக்கத்தை தீய நாட்டத்தை எங்க ஃபர்ஸ்ட் அவன் புள்ளி வைப்பான், விதைய போடுவானா நம்மளோட மைண்ட்ல, சிந்தனையில. அந்த இடத்துலயே நம்ம ஸ்டாப் பண்ணி இயேசுவின் நாமத்துல அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது உள்ள போய் இந்த கரு உருவாகி பாவத்தை பெற்றெடுக்காது. நம்ம யாக்கோப்பு 1:14 நேரம்ல நீங்க நிதானமா வாசித்து பாருங்க. அதுல இருக்கும் ஒவ்வொருவரும் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. இப்ப மேல சொன்ன எல்லா பாவத்தையும் பெற்றெடுக்கிறது எது அப்படின்னா அந்த கரு உருவாறதுக்குள்ள அந்த தீய நாட்டம். அப்ப ஜீசஸ் அது வேர்ல தொடக்கத்திலே நீ பிடிங்கி எரிஞ்சிரு, அதை உள்ள விடாதன்னு சொல்லிதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப இதை எப்படி எல்லாமே நான் வந்து ஜீசஸ் மினிஸ்ட்ல வர்றதுக்கு முன்னாடி நான் நிறைய மெசேஜ்ல நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும்னு சொல்லி நிறைய பாவங்களை அதை பாவத்தையே தான் போக்கஸ் பண்ணி அதுல ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளதான் இருந்தேன். நம்ம இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க நமக்கு டீச்சிங் மெத்தட் எப்படி நம்ம பாவத்துல இருந்து மேற்கொண்டு வெளிவர முடியும் அப்படி நமக்கு இங்க சொல்லித்தரப்படுது, இறை வார்த்தையை கொண்டு நம்பிக்கையோடு போராடி. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து ஆன்மாவை பரிசுத்தமா ஜீசஸ் என்ன சொல்றாங்க, ஆன்மாவை பாரு. அப்ப அந்த ஆன்மாவை நம்ம பரிசுத்தமா வச்சுக்கணும்னா நம்ம எப்படி இறை வார்த்தையை கொண்டு போராடணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம வந்து திரும்ப திரும்ப ஒரே ஒரு தடவை தான் நம்ம திரும்ப திரும்ப எந்த பாவத்துல மீண்டும் விழுகிறோம் அதிகமா, மீண்டும் மீண்டும் எந்த பாவத்துக்காக போய் நம்ம பாவ சங்கீதனம் போறோம், எது நமக்கு இருக்குன்றது நமக்கு தெரியணும். அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து கடவுள்கிட்ட அதுக்கான கிருபையை நம்ம கேட்கணும். நம்ம நிறைய நேரங்களை பண்ற தப்பு பெரிய பெரிய பாவங்களுக்கு ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னால இதை முடியலன்னு. ஆனா பெரிய பாவம் சின்ன பாவம் இல்லை, சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நம்ம ஆன்மாவை கரைப்படுத்தும், ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மள பிரிக்கக்கூடியது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவரை, சின்ன விஷயமா பெரிய விஷயமா ஆண்டவரை, இறைவார்த்தைக்கு முரண்பாடா நம்ம எதை செய்யறோமோ அது பாவம் தான். அப்ப நம்ம அதுக்காக ஜீசஸ் என்ன கேட்கணும், அதுக்கான மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தாங்க. இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து எந்த பாவம்னு ஒரு தடவை நீங்க யோசித்தா போதும். ஒரு தடவை இன்னைக்கு நான் எந்த பாவத்தை நான் அதிகமா செஞ்சுட்டு இருக்கேன், எதுல நான் ரிப்பீட்டடா விழுகிறேன், அதை ஒரே ஒரு தடவை நீங்க திங்க் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை யோசிக்க கூடாது. நீங்க பாவத்தை திரும்ப திரும்ப நம்ம போக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதை விட்டு என்னாலும் நம்மளால மேற்கொண்டு வரவே முடியாது. நம்ம எப்போ மெடிடேட் பண்றது எதை பண்றோம், நான் கோவப்பற்றக்கூடாது, நான் பொறாமப்பற்றக்கூடாது, இப்படி அந்த பாவத்தையே தான் நான் போக்கஸ் பண்றோமே தவிர அதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம. அப்ப அதையே நினைச்சிட்டு இருக்க போது அதை தான் நம்ம செய்வோம். அப்ப நம்ம முதல்ல வந்து பாவத்தை போக்கஸ் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம், ஜீசஸ் அதுக்கான கிரேஸ் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு அது உதவி செய்யுங்க உங்க கிருபையாலன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் எடுத்துட்டோம். அடுத்து நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கை வேணும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, 1 பேதுரு 2:24 இயேசு கிறிஸ்து சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை சுமந்தார். அப்ப அவர் ஆல்ரெடி நம் பாவங்களை சுமந்து முடிச்சிட்டாரு, நமக்கு விடுதலை மீட்பை கொடுத்துட்டார். இப்ப இந்த வார்த்தையை நம்ம நம்பணும். நம்பும் போது நம்மளால பரிசுத்தமா வாழ முடியும். ஆனா நம்பணும்னா அந்த நம்பிக்கை எப்படி உண்டாகும், அந்த நம்பிக்கையை நம்ம சொல்லலாம் எல்லாமே ஈஸியா, அதை நம்பினா நமக்கு வந்துடும். நான் நம்புறேன் சிஸ்டர், ஆனா என்னால திரும்ப திரும்ப இதே தப்பு தான் நான் பண்றேன். இது எனக்கானதான், நானும் இதுதான் முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கோம். எல்லாருமே இப்படிதான், யாருமே இன்னைக்கு பெர்ஃபெக்டா நான் பரிசுத்தம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், நான் இப்ப எப்படி இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு ஆன்ம பரிசோதனை செய்யும் போதுதான் நமக்கு தெரியும், ஓகே ஒரு ஆண்டவர் கிருபையால கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம், இல்ல இன்னும் தவறும். அந்த முயற்சி செய்யணும். நம்பிக்கை எப்படி உண்டாகும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், அதுக்கான வார்த்தைய நம்ம வந்து
எடுத்து நம்ம இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம் அப்படின்ற நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரி கொடுத்த புக்ல இருக்கு. பரிசுத்த வாழ்வுக்கான இறைவார்த்தை இருக்கு இல்லையா? அதுல நிறைய வார்த்தைகள் இல்லாட்டி ஒரு சில வார்த்தைகள் நீங்க எடுத்து அதை முதல்ல நீங்க மனப்பாடம் பண்ணணும். அதை தியானிக்கணும். தியானிச்சுட்டு அதை அறிக்கையிடும் போது நாம் அந்த உரோமையர் 6:22 2 வார்த்தைகள் சொல்றேன், நீங்க எடுத்து பாத்துக்கலாம். உரோமையர் 6:22, உரோமையர் 6:22, 1 யோவான் 3:5. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது நீங்க முதல்ல மனப்பாடம் பண்ணணும். இந்த வார்த்தையை நீங்க தியானிக்கணும். தியானிக்கும் போது நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுட்டேன், நான் இப்ப விடுதலை பெற்றுட்டேன், நான் கடவுளுக்கு அடிமையா இருக்கேன். அப்ப நீ என்கிட்ட எப்படி பாவம் மேற்கொள்ள முடியும்? அடுத்த வார்த்தை, கடவுளிருந்து பிறந்துள்ளதால் நான் பாவம் செய்வதில்லை. ஏன்னா என்கிட்ட யாரோட இயல்பு இருக்கு? கடவுளோட இயல்பு இருக்கு. இப்ப இதை நீங்க ரிப்பீட்டடா அறிக்கையிடும் போது இந்த வார்த்தையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். அப்ப அந்த பாவ சோதனை வரும்போது உங்களால அதை மேற்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை கொண்டு நீங்க அந்த இடத்துல போராடி ஜெயிக்க முடியும். அப்ப இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது வார்த்தையை கொண்டு அப்ப நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் விஷயமே சிந்தனையில இப்ப ஒரு எக்ஸாம்பிள், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இப்ப நீங்க உங்க ஃப்ரெண்டு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீடு வீடு இன்வைட் பண்ணியிருக்காங்க. வீடு கட்டிட்டு பால் காய்ச்சுறாங்க, ஏதோ ஒன்று இன்வைட் பண்ணியிருக்காங்க உங்களை. நீங்க போறீங்க, அந்த வீடு நல்லா ஆடம்பரமா கட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்தோனையும் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு பேராசை ஒண்ணு. ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு வீடு கடவுளுக்கு வேலை கொடுத்துருக்காரு. இதை பார்த்தோனையும் நல்லா கட்டியிருக்காங்களே, எப்படி கட்டியிருக்காங்க, இன்னும் இப்படிலாம் ஆடம்பரமா இருக்கேன்னு அதை பார்த்தோனையும் சிந்தனையில சாத்தான் என்ன போடுவான், நம்மளும் இந்த மாதிரி கட்டலாம், நம்ம வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேராசையே போடுவான். அப்புறம் அவங்கள்ட்ட கேட்பீங்க, நீங்க எப்படி கட்டினீங்க, நீங்களும் இந்த அளவு தானே வருமானம் உங்களுக்கு வருது, எப்படின்னா நான் லோன் போட்டேன், இதெல்லாம் பண்ணேன், கடன் வாங்கினேன், ஜுவல்ஸ் என்னென்னமோ அவங்க சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் உள்ள போகுது. நீங்க உங்க ஹஸ்பண்டோட பேசுறீங்க, திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, நம்மளும் இந்த மாதிரி கட்டலாம். அது அந்த இடத்துலயே நீங்க அவங்க சொல்லும் போதே இந்த வீடை பாக்குறீங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்க. அந்த இடம் பேராசை உள்ள வரும்போதே இயேசுவின் நாமத்தினால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நீங்க இறைவார்த்தை அறிக்கையிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சு வந்துடலாம் இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம அதை உள் வாங்கிட்டு முடிஞ்சா அங்க இருக்கவங்களுக்கு அந்த இறைவார்த்தையை சொல்லலாம். யாருக்கும் எதிலும் கடன் படக்கூடாது, அன்பு செலுத்துதான் கடனா இருக்கணும் அப்படின்றது இறைவார்த்தை இருக்கு. நீங்க செய்யறது இறைவார்த்தைக்கு முரண்பாடா அப்படி செய்யும் போது உங்களுக்கு பிரச்சனை வரும். இறைவார்த்தைக்கு முரண்பாடா அப்படி சொல்லி எடுத்து சொல்லலாம். இல்லையா நீங்க அதுல இருந்து விடுபட்டு நீங்க திரும்ப அதை என்ன பண்ணுவோம், உள்ள வாங்கி அந்த பேராசை உள்ள போய் பாவம் கறி எடுத்து பாவம் உருவாகும், கடன் வாங்க ஆரம்பிப்போம், அந்த கடன் பிரச்சனையில முடியும், குடும்ப சமாதானம் போகும், இப்படி எல்லாம் கருவா பாவம் உருவாகும். அப்ப தொடக்கத்திலேயே நம்ம ஸ்டாப் பண்ணணும். இதான் இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஆன்மாவை கரைப்படுத்தக்கூடிய அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளிவரணும், இறைவார்த்தை அறிக்கையிட்டு நம்பிக்கையால நம்ம ஆன்மாவை பரிசுத்தமா காட்டுக்கொள்ள முடியும். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.